வெல்கம் பேக் டு சுப்ரியா தமிழ் சேனல். இந்த லாக் கந்த சஷ்டி 6ஆம் நாள் எடுத்தது. ஆமாங்க, சூரசம்ஹார திருவிழா தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த 6 நாளாக கடுந்தவமாக விரதம் இருந்து நம்மலாம் முருகனை பிரார்த்திச்சிட்ருக்கோம். பெருமானை இந்த நாளுக்காக நம்ம எல்லாமே காத்துட்ருக்கோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நேரத்தில் நம்ம வச்ச எல்லாரோட வேண்டுதலும் நிறைவேறணும், எல்லாருக்கும் நல்லது சேர்க்கும் முருகா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காகவும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். अयं कुमारं धरे क्षमाजहाय स्मै तद्वैकनप्रत्यायाय वज्रभरशोभनम् ओम शरणभवाय नमः. அந்த ஒவ்வொரு முகமாக சமஹாரமானது நடைபெற உள்ளன. தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்து தன் வசப்படுத்திக் கொண்டு சூரனானவர் கொடும் சேவைகள் கொடுங்கோல் ஆட்சின்னு சொல்லுவார்கள். யாரடா எதிரிலே நிற்பது? யாரடா எதிரிலே நிற்பது? எங்கள் குலத்தலைவன் முருகனி எதிரிலே நிற்பது யாரடா? நான் யாருக்கு தெரியவில்லையா? என் தம்பியை கொண்டிருக்கலாம், சிங்கமுகன், தாரிகள் இவரெல்லாம் கொண்டிருக்கலாம். ஆனால் இப்போதான் இவருக்கெல்லாம் தலைவனாக்கக்கூடிய மூத்த பிள்ளையாக்கக்கூடிய நான் தான் சூரபத்மன். சூரபத்மனா? ஏற்கனவே படைத்தலைவர்கள் சொல்லுவதை கேட்காமல் அழிந்த குலத்தில் ஒருவனாக இருக்கின்றாய். நீயாவது கேளடா சூரபத்மா, எங்கள் குமாரனின் பாதத்தை அனுபவித்து தேவர்கள் எல்லாம் விடுவித்தார் என்றால் உனக்கு வாழ்வானது அற்புதமாக இருக்கும். நீயாவது உன்னுடைய குலத்தில் நின்றாய். சொல்லவை கேளடா சூரபத்மா. வீர மகேந்திராபுரி பட்டணம், வீர மகேந்திராபுரி ஆளக்கூடிய நான் தான் சூரபத்மன். எமக்கு திருமணமாகிவிட்டது. என்னுடைய மனைவி பேரோ பதுமை கோமலம். ஆமா, திருமணம் செய்து எனக்கு ஆணுக்கான ஒரு பெண்ணுக்கு பெண்ணாக ஒரு பையன் இருக்கான். ஒரே ஒரு பையன். அவன் பேரு என்னோட பேரு சூரபத்மன். அவன் பேரு பானுகோபால். இப்படி பிள்ளைய பயின்று நான் வாங்கிய வரம் சாதாரண வரம் கிடையாது. முதல் வரம் 5 முகத்தால் சாதாரண வரம் பெற்றுள்ளேன். புவியிலேயே 5 முகத்தால் சாகாத வரம் பெற்றிருக்கீங்க. முதல் வரம். ஆமா. இரண்டாவது வரம் என் உணவெல்லாம் என்ன தெரியுமா? இப்படியே வீரவசனம் பேசி ஒவ்வொருவராக அழித்து போனீர்கள். நீங்கள்தான் அனைவரும் அழிந்து போனீர்கள். எங்களுடைய தலைவன் முருகன் குமரன் பார்ப்பதற்கு குழந்தையாக தெரிகிறார் என்று நினைக்கிறாயா?
அந்த குமரனை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். அவருடைய தந்தை 5 முக பெருமானிடம் வரம்பு பெற்ற உனக்கே இவ்வளவு கர்வம் என்றால், அந்த 5 முகங்களில் இருந்து எழுந்த நெருப்பு பொறியிலே பிறந்த எங்கள் தலைவன் முருகன் குமரன் நினைத்தார் என்று வம்சமே நாசமாகிவிடும். எதற்காக என்றால், நீயாவது பிழைத்துப் போ என்றுதான் உங்களுக்கு வீரபாகுவோடும் தூது அனுப்புகிறேன். சொன்னதை கேளடா சூரபத்மா. இன்னும் புரிந்தாமல் தவறுகளை செய்யாது தேவர்களை விடுவித்து எங்களுடைய தலைவன் குமரன் முருகன் கங்கன் பானத்தை அடிபணியுமாறு கேட்கிறோம். வீரமாகவே சென்று வாருங்கள். இப்போதாவது அடிபணிந்து எங்கள் தலைவன் குமரனுடைய பாவத்தை அடிபணியுமாறு உனக்கு அன்பு கட்டளையிடுகிறோம். இப்போவாது நீ பிழைத்துக் கொள் என்று வந்திருக்கின்றார். இங்கு போய் நாங்களா என்று வருகின்றார். அவன் 5 முகம், இவன் 6 முகம். 5 முகத்தாலே ஒன்றும் பண்ண முடியா? இவன் 6 முகம் மட்டும் என்ன பண்ண போறாங்க? நான் சாதாரண வரம் வாங்கிட்டேன். 1008 அண்டத்தை 108 சதுரமா அந்த அறிவு 1008 அண்டத்தை 108 சதுரமாக மாற்றுவீங்க. நான் இல்லை என்றால் இந்த கண்ட புராணமே கிடையாது. சண்டை யுத்தம் சொல்வதை கேட்க மாட்டாயடா சூடாடி. முடியாது. நீனாக அழிந்து போவாய். உன்னுடைய குமாரர்கள் அனைவரும் அழிந்தும் உனக்கு இன்னும் புத்தி வரவில்லை. எங்களுடைய தலைவன் முருகனின் பாதத்தை அடிபணிந்து தேவர்களை விடுவித்தால் உனக்கு உண்டு வாழ்வு, இல்லையே உனது மரணமானது நிச்சயம். சொல்வதை கேளடா எங்கள் தலைவனின் பாதம் பணியடா சூரபத்மா. நான் ஓடி வந்து ஓப்பாளத்தில் பண்ணிவிடுறா. தேவரர் சிராம முடியாது. அது மட்டுமா நான் வாங்கி வரம் சாதாரண வர முடியாது. இந்த உலகத்தில் நான் உயிரோடு இருந்தும் வேறு முகவோடு வாழ்வேன். செட்டாலும் வேறு முகவோடு நான் வாழ வேண்டும். வாழ வேண்டும். ஆமா, நான் இறந்தாலும் என் பேரு இந்த உலகம் உள்ள உள்ளவரை வைக்க வேண்டும். பார்க்கலாம் போரா திருவையில். சொல்வதை கேளடா எங்கள் கண்டனின் பாதத்தை அடிப்படையாகடா. மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்கிறேன் சூரபத்மனே, ஆணவ சரிக்கு சொல்ல வேண்டாம். இப்படியே உங்களுடைய குமாரன் சகோதரர்கள் குமாரி அனைவரும் வீண் பேச்சு பேசி மடிந்து விட்டார்கள். நீயாவது எங்களுடைய தலைவன் முருகன் குமரன் பாதத்தை அடிபணியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இல்லை என்றால் உனக்கு வீண். இன்னும் அறியாமலே எதிர்த்து நிற்கிறாயடா தாரகாசூரா. உன்னுடைய அண்ணன் சிம்மன் அழித்தது போல் நீ அறிவாய். சொல்வதை கேள். இப்பொழுதாவது எங்களுடைய தலைவர் முருகனின் பாதத்தில் அடிபடுகிறாயாக. யாருக்கு நான் அடிபடுவது? அவன் திருமணம் அவனுக்கு நாம அடிபடுகிறான். என்ன சொல்ல முடியுமா? முடியாது. என் தம்பி போராட்டம் நான் இருக்கின்றேன். நான் யார் தெரியுமா? நான் தான் கிரிவத்தகிரி மலை. என்னுடைய நாமம் கிரிவத்தகிரி மலை.
கல்வர்ஷகிரி மலை. நான் வாழக்கூடிய மலை எப்படிப்பட்ட மலை? எப்பேற்பட்ட மலை? அந்த மலைக்கு பேச்ச திட்டத்துக்கு இப்படியே பேசிக் கொண்டிருக்காதே பார்க்கலாம். உன்னுடைய கிரௌன்சன் சிம்மமகன் அழிந்ததை கண்டனே இன்னும் சிறைக்கே பேசுகின்றாயா? அவர் போனால் பார்க்கும். உன்னுடைய அழிவும் நடந்து கொண்டிருக்கின்றன. ஒழுங்காக எங்களுடைய தலைவன் குமாரனுடைய பாதத்தை அடிப்படை உலகம்
Hey!